ஆண்டவர் ஒவ்வொரு மாசம் காத்திருந்து கடைசியில் வெறும் காத்துதான் ஆண்டவரே. காத்திருந்தவனுக்கு வெறும் காத்துதானா? ஆமே, காற்றை போல கிடைக்கும்னு பார்த்தா இல்லையே ஆண்டவரே. அவனை இவ்வளோ பிரயாசப்பட்டது இவ்வளோதானா? இவ்வளோ அழுதது இவ்வளோதானா? பறந்து நான் இவ்வளோ நாள் எதுக்கு காத்திருக்கிறேனோ அது கிடைச்சதும் என் கையில் இருக்குன்னு பார்த்தா அது போயிட்டு. காத்திருந்து சில காரியங்கள் கிடைக்காமல் போனதை குறித்து கலங்காதே. உனக்காக யுத்தம் செய்து உனக்கு வேண்டியதை செய்ய ஒரு தகப்பன், ஒரு அப்பா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். Your father Abraham rejoiced to see my day, and he saw it and was glad. காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். நாம் களி கூறும்படியான காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து தர போதுமானவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை கேட்கும் போது பலனடைகிறோம், அது நிறைவேறுவதை காணும் போது மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட்டு அதிகமாய் பேசி பலப்படுத்தினார். ஒரு காரியத்தை நாம் எப்பொழுது காண ஆசையாய் இருப்போம், அந்த ஆசை எப்பொழுது எழும்பும் தெரியுமா? அந்த காரியத்தை குறித்து முதலாவது நாம் கேட்கும்போது நமக்குள்ள அந்த ஆசை வரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது முதலாவது கேட்க பண்ணுகிறார். எந்த காரியமானாலும் சரி கேட்க பண்ணுகிறார். எதை கேட்க பண்ணாரோ அதற்காக காத்திருக்க வைக்கிறார், அதன் மேல நாட்டம் வைக்கிறார். பின்பு கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இன்று வரையிலும் கேட்க பண்ணி பலப்படுத்தினவர் நம் கண்களால் காணும்படி செய்து களிகூற பண்ணவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கேட்க பண்ணி என்னை பலப்படுத்தினவர். நான் சொல்றவங்க சத்தமா சொல்லணும். கேட்க பண்ணி என்னை பலப்படுத்தினவர் காண பண்ணி களிகூற பண்ணுவா. கேட்க பண்ணி என்னை பலப்படுத்தினவர் காண பண்ணி என்னை களிகூற பண்ணுவார். கேட்க பண்ணி என்னை பலப்படுத்தினவர் காண பண்ணி என்னை களிகூற பண்ணுவார். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும். சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி முதலாவது கேட்க பண்ணுகிறார். சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, பரத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிற வார்த்தை, தேவன் அனுப்புகிற வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி பரத்திலிருந்து வரும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை பரத்திலிருந்து பாரத்தில் அந்த நற்செய்தி நமக்கு தெரியும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தியை சொல்லிட்டே தூதர்கள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். செய்தி இவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஆனால் செய்தி சொன்னவங்களுக்கு சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியவில்லை.
நமக்கு பரத்திலிருந்து ஒரு செய்தி வரும்போது பரலோகம் பாடும். ஆமே. நம்ம எப்போ பாடுவோம்னா அது நிறைவேறினதுக்கு அப்புறம். அதுவும் அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. நமக்கு சாட்சி எல்லாம் அது நிறைவேறினதுக்கு அப்புறம். ஆனால் நமக்கு ஒரு செய்தியை பரலோகம் அனுப்பும்போது பரலோகம் பாடும். ஏன்னா அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்ப செய்தி வந்தா தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்? பாடணும். சந்தோஷமா. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டது மேய்ப்பர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 15வது வசனத்தை பாருங்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் வந்து, அப்ப சும்மா மந்தையை விட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க. நாளைக்கு எங்க மேய்க்க விடலாம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு ஊர்ல வந்திருக்கிறோம். மேய்ப்பர்கள் வந்து ப்ராப்பரா எங்க மந்தைக்கு தேவையான ஆகாரம் இருக்குதோ அங்கே கொண்டு விடுவாங்க. நைட் ஆனது அது பக்கத்திலே ஆடுகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு பக்கத்துலடியே உட்காந்து வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமென். நாளைய குறித்து யோசித்துட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய வார்த்தையுமாய் தோன்றுகிறான். வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு பாருங்க, இவங்களுக்குள்ள இந்த ஆசை எழும்புது. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆசை எதுக்கப்புறம் எழும்புது தெரியுமா? வார்த்தை கொடுத்து. அது ஒரு ஒண்ணுமே நினைக்கல, ஒண்ணுமே யோசிக்கல. வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய செயல் எல்லாம் எதை நோக்கி இருந்ததுன்னா, நமக்கு அறிவிக்கப்பட்ட, நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட. என்ன வார்த்தை பாருங்க. சொன்னது தூதன், சொன்னது கர்த்தருடைய தூதன். தூதனால் நமக்கு அறிவிக்கப்பட்டேன் அவங்க எடுக்கல, பாஸ்டரால் நமக்கு அறிவிக்கப்பட்டேன் எடுக்கல, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளை யோசேப்பையும் முன்னணியில் கடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 20வது வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். கேட்டு கண்ட. சொல்லுங்க, கேட்டு கண்ட. கேட்டு கண்ட. நான் கேட்டேன், நான் காண்பேன். ஆமென். நான் கேட்டவங்க எல்லாம் சத்தம் ஆமென் சொல்லுங்க. காண்பேன் நம்புறவங்க இன்னும் சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாரத்தில் இருந்து பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் கேட்டு ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அப்புறம் ஆண்டவர், அப்புறம் ரிசல்ட் என்ன ஆண்டவரே? நாங்கள் அதை அறிய ஆசையா இருக்கிறோம். கண்டு களி கூர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். வார்த்தையை கொடுக்கும் போது தூதர்கள் பாடுகிறார்கள், வார்த்தை நிறைவேறுவதை கண்டதும் மேய்ப்பர்கள் பாடுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டி இதுவரை தேவன் கொண்டு வந்தது உண்டானால் இதுவரை கேட்க பண்ணி பலப்படுத்தினவர் இனி வருகிற நாட்களிலே எதை கேட்க பண்ணினாரோ அதை காண பண்ணி நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதாவது காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு பஸ்காவை ஆசரித்து சீஷர்களை சுற்றி இருத்தி வைத்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16:16, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதில் வைக்கிறார். இதை குறித்து கர்த்தர் சித்தமான இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில்
கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பேசலாம். இப்போ டைம் நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்கள், 17வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலம் காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமின்றி 18 ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கு விளங்கவில்லையே அப்படிம்பாங்க. அதாவது ஆரம்பத்தில் இவங்க சொல்லலை, நிறைய காரியத்தை காண்பித்து கேட்க பண்ணி, இப்போ இப்படி கர்த்தர் பேசும்போது நம்ம எல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்க தான், வார்த்தையில் வாழ்கிறவர்கள் தான். ஆனால் சில இடத்துல அவர் எவ்வளவு டீட்டெயிலாக பேசினாலும் இதே மனநிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு விளங்கலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்ச காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, நமக்கு விளங்கலையே. பேதுருவே உனக்கு புரியுதா பேதுருவேன்னு யோவான், எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்திரேயா உங்களுக்கு புரியுதா? புரியல. யாருக்காவது விளங்கலையே. அடுத்த வசனத்தை பாருங்க, 19வது வசனம். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை பிடிச்சி நிற்க வச்சது. ஆண்டவர்கிட்ட நம்ம சில காரியத்தை கேட்கணும்னு விரும்புகிறோம், ஆனால் கேட்க தயங்குகிறோம். அதை அவர் அறிந்து அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி. இந்த காலை வேளையில் வார்த்தைகள் வரும்போது சில காரியங்கள் கேட்கணும்னு தோணுது ஆண்டவர்கிட்ட, ஆனால் கேட்க முடியாதபடிக்கு நம்ம மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கல. நிறைய விஷயம் நம்ம மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம கூட இருக்கிற விசுவாசிகள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆனால் யாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. அதை அறிந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? ஆமென். உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? இங்க பாரு, முன்னாடி நான் இருக்கிறேன். உங்களுக்குள்ளே, அதாவது தெய்வ பயத்தோடு நம்ம தேவனிடத்தில் நெருங்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த உறவு, அவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த உறவுல உரிமை கொண்டாடணும். அதன் அடையாளம் தான், எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். அடியானுக்கு என்ன தருவீர்? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 20வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷமாய் மாறும் என்கிற காரியத்தை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கலிகூற பண்ணுகிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்புறம் உபத்திரம், ஐயோ நான் கஷ்டப்பட்டானா அப்படியா, நான் அழுதானா அப்படியா. ஆமென். ஒரு மனிதன் எதை மறந்தாலும் தான் காயப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் மறக்க மாட்டான். ஆனால் தேவன் ஒரு மனிதனை அவருடைய திட்டப்படி கலிகூற பண்ணும்போது அவன் பட்ட உபத்திரவத்தையே மறக்கிற அளவுக்கு தேவன் சந்தோஷத்தினால் நிரப்புகிற நல்ல தேவனாயிருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் வேதனையை குறித்து ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல பாருங்க, கர்த்தாவே பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு
தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். கற்பவதியை போல 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. போக 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 அந்த பேறு காலம் சமீபத்திருக்கையில், அதாவது அந்த டெலிவரி டைம்ல ஒரு வலி இருக்கும்ல, அப்படி அந்த வலியில அந்த டெலிவரி பெயின் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படி பெயின் கூடும். அப்போ எல்லாரும் இப்போ நடந்துரும் பார்த்துட்டு இருக்கும்போது பெயின் குறைஞ்சிரும். கொஞ்சம் 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 கூட வெயிட் பண்ணலாம், அடுத்து பெயின் கூடும். சரி இப்போ கிடைச்சிரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது பெயின் ரெடியூஸ் ஆயிரும். அப்படி இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், எப்படியாவது இந்த மாசம் நடந்துரும். அப்படி பார்க்கும்போது பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். ஆண்டவரே, டெலிவரி டைம் எங்களுக்கு ஜனவரியை கொடுத்தாங்க ஆண்டவரே, நடக்கும்னு பார்த்துட்டு இருப்போம். அப்படி பெயின் வந்ததும் இப்போ பார்த்துட்டு இருந்தா இல்ல இல்ல கூடுது, அப்படி கிட்ட வர வருது, கிட்ட வர வருது. அடுத்த வசனத்தை பாருங்க. நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். வேதனைப்பட்டு பெற்றெடுத்து பார்த்தா எப்படி இருக்குதா? அதன் அர்த்தம் காற்றை பெற்றவங்க போன என்ன, அது பறந்து போயிட்டு, பறந்து போயிட்டு. நான் இவ்வளோ நாள் எதுக்கு காத்திருக்கிறேனோ அது கிடைச்சதும் என் கையில் இருக்குன்னு பார்த்தா அது போயிட்டு. அப்ப நான் இவ்வளோ நாள் காத்திருந்தது, இவ்வளோ நாள் வலியை சகித்தது, இவ்வளோ நாள் நாங்கள் கற்பமாக இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல கிடைக்கும் 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 அந்த குறித்த நாள் வர பார்த்துட்டு அந்த நாள் வந்து பார்த்தா இல்லை. அப்போ நான் இவ்வளோ பிரயாசப்பட்டது, இவ்வளோ வேதனைப்பட்டது, இவ்வளவு காத்திருந்தது, இது ஒரு வேதனையின் கூக்குரல். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம், ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறோம். ஆண்டவரே, பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பெயின் வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். சரி, இந்த மாசம் கிடைக்கும், இந்த மாசம் கிடைக்கும், இந்த மாசம் கிடைக்கும், இந்த மாசம் சரி கிடைச்சிட்டு சந்தோஷம்னு பார்த்தா காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். ஒரு இடம் வரும் பாருங்க நமக்கு, இனி காத்திருந்து எந்த பிரயோஜனமே இல்லை. ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தாலும் நாம கத்துன கதறல் வந்து தேவன் வந்து மறக்கவே மாட்டார். நாம கூப்பிட்ட கூக்குரல் தேவன் மறக்கவே மாட்டார். நாம வடித்த கண்ணீர் மறக்கவே மாட்டார். அந்த கதறல், அந்த கண்ணீரின் பலனாய்தான் கர்த்தர் 27வது அதிகாரத்தை எழுதி வைக்கிறார். அந்த 27வது அதிகாரம் என்ன? 27:1 அக்காலத்திலே, 27:2 அக்காலத்திலே, 27:1 என்ன? கர்த்தர் லீவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். 6வது வசனம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அக்காலத்திலே, எந்த காலத்துல நீ காத்திருந்து உன் பலன் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிற பாரு, அந்த காலத்துல. அவ்வளவுதான். நான் இவ்வளவு வலி சகித்தது, இவ்வளவு பிரயாசப்பட்டது, இது எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆயிட்டே நினைக்கும் போது அக்காலத்துல, அக்காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பிரசவிக்க பண்ணுகிறவர் ஆகிய நான் அதை தடுப்பேனா? நேற்று இரவு ஒரு வார்த்தையோ அப்படி வாசிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசித்தேன். எனக்கு அந்த வசனத்தை வந்து வாசிக்கும் போது, அதாவது பிதாவாகிய தேவன் நம்ம மேல் அன்பு வச்சு குமாரனை தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல் எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம உறுதியா நம்ப காரணம், அவர் வச்ச அன்பு எப்படிப்பட்ட அன்புங்கிறத தேவ பிள்ளைகள் எல்லாரும் அறியணும். எப்படிப்பட்ட அன்பு?
இயேசு கிறிஸ்து அதாவது காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களோடு நிறைய பேசிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம்தான் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். அந்த ஜெபத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 23வது வசனத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும், அடுத்த வார்த்தையை பாருங்க, நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறது. அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறாரோ அதே அன்பை என் மேலையும் உங்க மேலையும். ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருந்தா அன்புல வேரியேஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எங்க அவர் யாருங்க, நாம யாருங்க? அவர் நேச பிள்ளைங்க. ஒரு வார்த்தை மறுக்காம மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் எங்க, நாம எங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப அடையாளம் என்ன? பாவி, துரோகி, சத்ரு, பலவீனன், புறஜாதி. அவர் பிதாவின் மடியில் இருக்கிற செல்ல பிள்ளை, பிதாவின் அதே சாயலையுடையவர், அதே மகிமையுடையவர். நாம யாரு? மண்ணு. ஆனா அந்த குமாரன் மேல பிதா எப்படி அன்பு வைக்கிறாரோ அதே அன்பை என் மேலையும் உங்க மேலையும் வச்சிருக்கிறார். இவர் பொய் சொல்லுவாரா? இவர் செய்யாமல் இருப்பாரா? காத்திருந்து சில காரியங்கள் கிடைக்காமல் போனதை குறித்து கலங்காதே. உனக்காய் யுத்தம் செய்து உனக்கு வேண்டியதை செய்ய ஒரு தகப்பன், ஒரு அப்பா இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் என் கூட சொல்வீங்க, நான் அனாதை அல்ல, நான் அனாதை அல்ல, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதே அன்பு, அதே அன்பு, அதே அன்பு. சிலுவையில் அவருடைய அந்த குமாரன் துடித்த போது பரலோகத்தில் பிதா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிப்பதின், தன்னுடைய இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாக தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. கீழே பிள்ளை துடிச்சா அங்க அப்பாவுக்கு வலிக்கும். அதே அன்பு, அதே அன்பு. நீ காத்திருந்து நீ துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடு, இன்மிழிகள் ஈரணிஞ்சா. பிரியமானவர்களே, குமாரனை எதுக்கு அனுப்புறார் தெரியுமா? சொல்லிட்டு பாங்க, ஏய் என்ன அவர் நேசிக்கிறார் பாரு, அதே மாதிரி ஒன்னு நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறார் பாரு, என்ன எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே போல ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது நீ இல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், நீ ஜெயிச்சிட்டேன்னா என் கூட தான் அவர் உட்கார வைப்பார். நீர் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிடத்திலும், அவர்களிடத்திலும். ஆமென். அதனால அவர் எழுதிட்டார், என் பிள்ளைக்கு நான் இதை கேட்க பண்ணேன், நிச்சயமாய் காணப்படுவேன். கண்டு களிகூர்ந்தான், கண்டு களிகூர பண்ணுவார். நான் தடுப்பேனா, நான் தடுப்பேனா? நான் பல நேரத்தில் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களா, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களா, ஆண்டவரே நான் தடுப்பேனா? நான் தடுப்பேன் நினைக்கிறியா? நான் செய்யாமல் இருப்பேனோ? நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, ஏசாயா 66:14, உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பிரசவ பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்படுகிற கற்பவதியை போல இந்த மாசமாவது கிடைக்குமா, இந்த மாசமாவது நடந்துருமா? ஆமே. ஆண்டவர், இந்த நாளிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று நைட்டு கரெக்டா இந்த வசனத்தை கர்த்தர் காண்பித்து தந்ததுக்காக என்ன நம்பிக்கைப்பா,
எதை வச்சு நம்புற அப்படின்னு கேட்ட தைரியமா சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரோ அதே அன்பை என் மேலே வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். அதே அன்பு, அதே அன்பு, அதே அன்பு. பிதாவே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் கொடுத்தார். தூக்கினார்ல மூணாவது நாள் எல்லாரும் நினைச்சிட்டாங்க, எல்லாரும் மரண நாளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகர் நாள் குறித்து எழுதுறாங்க, இதோட இவன் கதை முடிஞ்சு, இவ கதை முடிஞ்சு. இல்லை இல்லை இல்லை, அதன் பிறகு ஒரு உயிர்ப்பு இருந்தது பாருங்க. முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை, முந்தின வல்லமையை காட்டிலும் பிந்தின வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு நல்லவர். கேட்க பண்ணினார், எனக்குள்ள விருப்பத்தை தூண்டினார். ஆசையா இருந்தான், கண்டு களி கோர்ந்தான். கேட்க பண்ணி பலப்படுத்தினவர், காண பண்ணி களி கூற பண்ணுவார். கேட்க பண்ணி என்னை பலப்படுத்துகிறேன். உபத்திரவத்தை நினையாத ஒரு மகிழ்ச்சியை நீங்க தருவீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாசம் காத்திருந்து கடைசியில வெறும் காத்துதான் ஆண்டவரே. காத்திருந்தவனுக்கு வெறும் காத்துதானா? ஆமே, காற்றை போல கிடைக்கும்னு பார்த்தா இல்லையே ஆண்டவரே. அவனை இவ்வளோ பிரயாசப்பட்டது இவ்வளோதானா? இவ்வளவு அழுதது இவ்வளோதானா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி. ஆண்டவரே, என் மேல வச்சவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க 2 கைகளை அப்படியே விரித்து, பிதாவான என் தேவனே தகப்பன், பிதாவா. ஆண்டவரே, இப்படியெல்லாம் நேசிக்கிறீங்களேப்பா. நீங்க என்ன நினைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா உங்க நேசகுமாரன் மேல வச்ச அன்பு போலவே என் மேல வச்சிருக்கிறீங்க. நினைக்கும் போது ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, இது போதும்பா, இது போதும்பா. இதுலயே நான் வாழ்ந்துருவேன் ஆண்டவரே, இதுலயே நான் வாழ்ந்துருவேன்ப்பா. என் பலவீனம் உங்களுக்கு தெரியும், என் குறை உங்களுக்கு தெரியும், என்னுடைய எல்லாமே தெரிஞ்சோம். உங்க நேச பிள்ளை, உங்களை போலவே இருக்கிற உங்க நேச குமாரன் மேல அன்பு வச்சது போலவே எதற்கும் உதவாத என் மேலே அன்பு வச்சிருக்கு. அதே அன்பு, அதே அன்பு. இது போதுப்பா, அது போதும் ஆண்டவரே. நீங்க எப்படி செய்யாம இருப்பீங்கப்பா? நீங்க எப்படி தடுப்பீங்க ஆண்டவரே? உங்க பாதத்திலே விழுந்து கிடக்கிறோம்ப்பா. லவ் யூப்பா, லவ் யூப்பா. ஷலமா கரபா லபா ஷேகரமா மலகபரா. பிதாவான இந்த அன்பை சொல்லித்தரதான என் இயேசு இந்த பூமியில வந்தார். இரக்கம் பெறாதவளுக்கு இரக்கத்தையும், நேசிக்கப்படாதவளுக்கு நேசத்தையும் சொல்லித்தர காண்பிக்க. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என்னை எப்படி நேசிக்கிறாரோ உன் அப்பா அவர் உன்னை நேசிக்கிறார். ஷலமகரபா ஷதனலமமரோ ரிமமரா கலபா. ஆண்டவரே, இது போதும்பா. ஆண்டவரே, இது போதும். ஆண்டவரே, உங்க அன்பு போதும்பா. கேட்கப்படு, கேட்கப்படு. எபிரேயர் 12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிற, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் சகோதரா, வச்சிருக்கிறார் சகோதரி. கொஞ்சம் சகிச்சுக்கோ, கொஞ்சம் சகிச்சுக்கோ. ஆமே, அவரிடத்தில் அவர்கள் கேட்க விரும்புகிறதை அவர் அறிந்து மறுபடியும் காண்பீர்கள். அந்த மறுபடியுங்கிற வார்த்தை தாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு உயிர். உயிர் மறுபடியும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை கேட்க பண்ணி பலப்படுத்தினவரே,
என்னை காண பண்ணி களிகூர பண்ணுவேன். நான் காண்பேன், நான் காண்பேன், நான் காண்பேன். ஆபிரகாம் உம்முடைய நாளை காண ஆசையா இருந்து கண்டு களிகூர பண்ணினவரே. எஸ், நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா ஏசப்பா, ஆமென். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறேன். இயேசுவே, நல்லவரே, நல்லவரே, நல்லவரே. ஒரே சத்தமாய் நன்றி ஐயா, நன்றி ஐயா. சபையே கலங்காதே. ஒவ்வொரு முறை கொண்டு வந்து வார்த்தையை தந்து பலப்படுத்தினவர் அதை நிறைவேற்றி காண பண்ணி களிகூர பண்ணுவா, களிகூர பண்ணுவா. கண்டு களிகூறும்படி செய்வா, கண்டு களிகூறும்படி செய்வார், கண்டு களிகூறும்படி செய்வார். ஆமென், 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 ஆமென். எதை வச்சு சொல்றேன்னா சொல்லு. தம்முடைய நேசகுமாரனை நேசிக்கிறது போலவே நேசிக்கிறா. தம்முடைய நேசகுமாரனை நேசிக்கிறது போலவே பிதா என்னை நேசிக்கிறா. பிதா என்னை நேசிக்கிறா. பிதா என்னை நேசிக்கிறா. எனக்கு இது போதும். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். நன்றி ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபையினால் எங்களை களிகூர பண்ணினீர். உம்முடைய கிருபையை கேட்க பண்ணினீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு முறை தோய்ந்து போகும்போது தாவீது சொல்லுகிறாரே, ஆண்டவரே, சிறுமையில் எனக்கு ஆறுதல். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மதடி எனக்காக நினைத்தார். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஒவ்வொரு முறை அவ்வளவுதான், இது இல்லைன்னு சொல்லி வரும்போதெல்லாம் வார்த்தையை தந்து தேற்றி தேற்றி பலப்படுத்தி 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 பல நேரத்தில் பேரு காலம் சமீபித்திருக்கிறது போல இந்த மாசம் எப்படியாவது நடந்துடும், எப்படியாவது வாய்க்கப்படணும்னு நினைக்கும் போது அது இல்லை இல்லை. பல காரியங்கள் காத்திருந்து அது காற்றாய் போய்விட்டது. ஆனாலும் இந்த நாளில் கர்த்தர் எங்களை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து மீண்டும் மறுபடியும் பேசுறீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், உங்க அன்பு என்ன என்பதை எங்களுக்கு காண்பித்து தந்தீங்க. நாங்கள் இன்னும் நம்புறோம், உறுதியா இருக்கிறோம். உங்க அன்பு பெரியதப்பா. இதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பு ஆண்டவரே. இதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பு. நீர் உம்முடைய நேசகுமாரன் மேல, எல்லா தகுதி உள்ளவர் மேல நீர் வைத்த அதே அன்பை எந்த தகுதி இல்லாத எங்க மேல அப்படியே வச்சிருக்கிறீங்களேப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? 2 கைகளை உயர்த்தி, பிதாவான என் தேவனே, அப்பா அப்பா அப்பா, ஷலமகரே தனரா, அப்பா மாட்சிமையோ மகத்துவமோ
உமக்குத்தானே. Thank you. Thank you, Holy Spirit. Amen. Amen. பிரியமான சபையே, பிரியமான என்னை கேட்கிற, ஆங்காங்க இருந்து என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுல நம்பிக்கையாருங்க, இதுல நம்பிக்கையாருங்க. இந்த அன்புக்கு தாழ்ச்சி கிடையாது. இது அப்பாவின் அன்பு, இது பரலோக அன்பு, இது பரிசுத்த அன்பு, இது மாறாத அன்பு, இது இயேசுவின் அன்பு. இந்த அன்புள்ளவர் சொல்லுகிறார், நான் தடுப்பேனா, நான் செய்யாம இருப்பேனா? கேட்க பண்ணி பலப்படுத்தினவர் காண பண்ணி கழிவுற பண்ணுவார். அதன் அடையாளம் தான் இன்னும் இந்த தீபத்தை அணையாம எரிய வச்சுட்டே இருக்கிறார். நம்மிலும் பலவான்கள் இன்னைக்கு இல்ல, நம்மிலும் பெரியவர்கள் இன்னைக்கு இல்ல, நம்மை விட நல்லவர்கள் பரிசுத்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இல்ல. ஆனால் நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறோம் என்றால், காதினால் கேட்க பண்ணி பலப்படுத்தினவர் கண்களினால் காண பண்ணி கலிகூற பண்ணுவார். ஆமென். தகப்பனே, ஒவ்வொருவரை ஆசீர்வதி, அப்படியே சாட்சியாய் நிறுத்தும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் ஞானத்தையும் கொடுத்து பாதுகாத்தருளும். வேலை பார்க்கிறவங்களுக்கு கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதியும். வேலை தேடுகிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்பதாக. என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து தரும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்தித்து குறைவை நிறைவாக்கி திருப்தியாக்குவீராக. வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கிருபையாய் காப்பதாக. ஆண்டவரே, நல்ல செய்திகளை மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். ஊழியர்களை பாதுகாத்தலும் சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து நடத்தும். விசேஷமாக இன்று முதல் ஆண்டவர் 3 நாட்கள் நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர் உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வல்ல கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.